வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். புதிய மற்றும் அற்புதமான தலைப்பிற்கு வரவேற்கின்றோம். அதை பற்றி அறிய நீங்கள் தயாரா? ஆரம்பிக்கலாம். முதலில் உங்கள் பள்ளி சீருடையை பற்றி பேசலாம். அதன் நிறம் மற்றும் துணி பற்றி சொல்ல முடியுமா? உங்கள் பள்ளி சீருடையில் வெள்ளை நிற சட்டை மற்றும் நீல நிற பாவாடை அல்லது நீல நிற கால் சட்டை ஆகியவை கலந்த பருத்தி, பாலிஸ்டர் அல்லது ரேயான் துணியால் ஆனது. இப்போது நீங்கள் சாதாரணமாக அணியும் ஆடைகளை பற்றி யோசித்து பாருங்கள். உங்களுக்கு பிடித்த சிலை எது? சந்தர்ப்பங்களை பொறுத்து நீங்கள் சட்டைகள், ஜீன்ஸ், குர்த்திகள், கார்கோ, ட்ராக் பேண்ட்டுகள், லெஹங்காக்கள் அல்லது சூட்கள் அணியலாம். ஆனால் இந்த ஆடைகள் அனைத்தும் ஒரே மாதிரியான துணிகளை பயன்படுத்துகின்றனவா? பொதுவாக பல்வேறு வகையான துணிகளை பயன்படுத்தி ஆடைகள் தயாரிக்கப்படுகின்றன. சில பொதுவான துணிகளில் பருத்தி, பட்டு, சணல், கம்பளி, பாலிஸ்டர் மற்றும் ரேயான் ஆகியவை அடங்கும். இன்று நாம் தலைப்பில் கவனம் செலுத்தப் போகிறோம். துணிகள் மற்றும் இழைகளின் வகைகள். இன்று இந்த காணொளியில் 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து இழைகளிலிருந்து துணி வரை பாடத்தின் ஒரு பகுதி கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பல்வேறு வகையான துணிகளை அறிந்து கொள்வீர்கள். ஆடை மற்றும் பிற பொருட்களின் பயன்படுத்தப்படும் பல்வேறு துணிகளை புரிந்து கொண்டு அடையாளம் தெரிந்து கொள்வீர்கள். பல்வேறு வகையான இழைகளை விவரங்களை தெரிந்து கொள்வீர்கள். இந்த துணிகளை உருவாக்கும் இழைகள் மற்றும் அவை ஜவுளி உற்பத்தியில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றி அறிந்து கொள்வீர்கள். முக்கிய குறிப்புகள்: துணி, நார், நூல், இயற்கை நார், செயற்கை இழை, பருத்தி, சணல். இலைகளிலிருந்து துணி வரை குறித்து விவரமாக காண்போம். பல்வேறு துணிகளால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான ஆடைகள் உள்ளன. ஒவ்வொரு துணிகளை பராமரிக்க ஒவ்வொன்றிற்கும் பாதுகாக்கும் முறைகள் மாறுபடும். சில துணிகளை சாதாரணமாக துவைக்கலாம், ஆனால் சிலவற்றை உலர் சுத்தம் செய்து துவைக்க வேண்டும். நாம் அணியும் ஆடைகள் ஒவ்வொரு பருவத்தை பொறுத்து மாறுபடும். உதாரணமாக, கோடையில் பருத்தி துணிகளையும் குளிர்காலத்தில் கம்பளி துணிகளையும் பயன்படுத்துகிறோம். பாதுகாப்பை வழங்குவதோடு அழகு மற்றும் கௌரவத்தின் அடையாளமாகவும் இருக்கிறது. துணியை தேர்வு செய்வதில் ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடும். சிலர் மெல்லிய, காற்றோட்டமான, பளபளப்பான வண்ண துணிகளை செய்யப்பட்ட ஆடைகளை விரும்புகிறார்கள். மற்றவர்கள் பிரகாசமான வண்ணங்களில் அடர்த்தியான, கரடுமுரடான துணிகளை தேர்வு செய்கிறார்கள். சாதாரணமாக வெளியே செல்வதற்கான உடைகளும் மற்றும் முறையான, அதாவது
அதிகாரப்பூர்வமான அல்லது முக்கியமான சூழல் உடைகள் ஆகியவற்றிற்கான துணிகள் வேறுபட்டவை. இது அவர்களின் தனிப்பட்ட தேர்வை பொறுத்தது. கூடுதலாக, ஆடைகளை தேர்ந்தெடுப்பது நிறம், ஆளுமை மற்றும் விலை போன்ற விஷயங்கள் முக்கியமானவை. நமது தேவைகளும் ஒரு துணியின் தன்மை கொண்டு எந்த வகையான துணி எந்த நோக்கங்களுக்கு ஏற்றது என்பதை தீர்மானிக்கிறது. உதாரணமாக, கரடுமுரடான துணிகளை கோணி பைகளாக மாற்றி பிற மளிகை பைகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் இவை நாம் உடுத்தும் ஆடைகளுக்கு உபயோகப்படுவதில்லை. பள்ளி கல்லூரிகளுக்கு உபயோகப்படுத்தும் புத்தக பைகளும் தயாரிக்க பயன்படும் பொருட்களும் ஒரு வகை துணிதான் மற்றும் படுக்கை விரிப்புகள் மற்றும் தலையணைகளுக்கு பயன்படுத்தப்படுவதும் ஒரு வகை துணிதான். துணிகள் ஆடைகள் செய்வதற்கு மட்டும் பயன்படுவதில்லை. அவைகள் கொடிகள், பதாகைகள், திரை சீலைகள் மற்றும் புத்தகம் கட்டுவதில் கூட உபயோகப்படுகின்றன. உதாரணமாக, வெள்ளை பருத்தி துணி என்பது புத்தக பிணைப்பில் பயன்படுத்தப்படும் ஒரு வகை துணி. பருத்தி துணிகள் பொதுவாக பாலிஸ்டர் துணிகளை விட தடிமனாக இருக்கும். கரடுமுரடான பருத்தி ஆடைகள் கனமாக இருக்கும். துவைத்த பிறகு பருத்தி ஆடைகள் சுருங்கப்பட வாய்ப்பு உண்டு. இதற்கு நேர்மாறாக பட்டு துணி தொடுவதற்கு மென்மையாகவும், கம்பளி துணிகள் கடினமானதாகவும் மற்றும் கனமாகவும் இருக்கும். துணிகள் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன? துணிகள் ஒன்றாக நெய்யப்பட்ட அல்லது பின்னப்பட்ட நூல்களால் ஆனவை. ஒரு நூல் பல நூல் இழைகளை கொண்டுள்ளது. இது நாம் ஊசியின் முனை துவாரத்தில் ஒரு நூலை நுழைக்க முயற்சிக்கும் முறையை போன்றது. ஒரு ஊசியை துவாரத்தில் நுழைக்க நாம் சிரமப்படும்போது, நாம் அந்த நூலை நுழைக்க நூலின் முனையை திருப்பி உள்ளே நுழைக்க முயற்சிப்போம், அல்லது எச்சிலில் ஈரமாக்கி அந்த நூலின் முனை நுழைக்க முயற்சிப்போம். எனவே துணிகள் நூல்களால் ஆனவை மற்றும் நூல்கள் மேலும் இழைகளால் ஆனவை. இந்த இழைகள் எங்கிருந்து வருகின்றன? பருத்தி, சணல், பட்டு மற்றும் கம்பளி போன்ற சில துணிகளின் இழைகள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளிடமிருந்து எடுக்கப்படுகிறது. இவை இயற்கை இழைகள் என்று அழைக்கப்படுகின்றன. உதாரணமாக, பருத்தி, சணல் ஆகியவை தாவரங்களிலிருந்து எடுக்கப்படும் நார்களாகும். அதே சமயம் கம்பளி மற்றும் பட்டு இழைகள் விலங்குகளிடமிருந்து பிரிக்கப்பட்டு எடுத்து வருகின்றன. பருத்தி பந்துகள் அல்லது பருத்தி காய்களிலிருந்து பருத்தி பெறப்படுகிறது. பொதுவாக பருத்தி செடிகள் கரிசல் மணலில் பயிரிடப்படும். கம்பளி செம்மறி ஆடுகளின் மேல் கம்பளியிலிருந்து பெறப்படுகிறது. மேலும் முயல்கள், கவரிமா மாடுகள் மற்றும் ஒட்டகங்களின் முடியிலிருந்தும் எடுக்கப்படுகிறது. பட்டுப்புழுவின் கூட்டிலிருந்து பட்டு நார் எடுக்கப்படுகிறது. உலகளவில் பயன்படுத்தப்படும் பெரும்பாலான கம்பளி ஆடைகள் ஆடுகளின் கம்பளியிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக துணிகள் தயாரிப்பதற்கு இயற்கை இழைகள் மட்டும் கிடைத்தன. இருப்பினும் கடந்த 100 ஆண்டுகளில் தாவரங்கள் அல்லது விலங்கு மூலங்களிலிருந்து பெறப்படாத இரசாயன பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட இழைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இவை செயற்கை இழைகள் எனப்படும்.
செயற்கை இழைகளின் எடுத்துக்காட்டுகளில் பாலிஸ்டர், நைலான் மற்றும் ஆக்ரிலிக் ஆகியவை அடங்கும். ஸ்காட்டிஷ் வேதியியலாளர் சார்லஸ் மேக்கின்டோஷ் 1823 நீர்ப்புகா ஆடைகள் உருவாக்கும் முறையை கண்டுபிடித்தார். பழங்காலத்தில் மக்கள் இலைகளை மற்றும் விலங்குகளின் தோல்களை ஆடைகளுக்கு பயன்படுத்தினர். கூடுதலாக சில நேரங்களில் ஆடைகள் உலோகத்தால் செய்யப்பட்டன. உதாரணமாக, போர் வீரர்கள் போர்களின் போது உலோக கவசங்களை அணிந்தனர். அத்தகைய வரலாற்று ஆடைகளை நீங்கள் அருங்காட்சியகங்களில் அல்லது திரைப்படங்களில் பார்க்கலாம். பருத்தி பந்துகளின் பருத்தி இலைகள் எனப்படும் சிறிய பஞ்சு பஞ்சாக இருக்கும். பருத்தி காய்கள் முதிர்ந்தவுடன் அவை வெடித்து வெள்ளை மெல்லிய பருத்தி இலைகளை வெளிப்படுத்துகின்றன. பருத்தி இலைகளை விதையிலிருந்து பிரிக்கும் செயல்முறை நீக்கல் என்று அழைக்கப்படுகிறது. இது துணிகள் மற்றும் இலைகளின் வகைகளை பற்றி இந்த பாடப்பகுதி இன்று முடிவடைகிறது. அடுத்த தலைப்பில் இலைகள் எப்படி துணிகளாக மாற்றப்படுகின்றன என்பதை விரிவாக பார்ப்போம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பருத்தி, கம்பளி, பட்டு, சணல் என நாம் பயன்படுத்தும் பல வகையான துணிகள் உள்ளன. அவை அனைத்தும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளிடமிருந்து பெறப்பட்டவை மற்றும் இயற்கை இழைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ரசாயனங்களால் செய்யப்பட்ட இலைகள் செயற்கை இழைகள் என்று அழைக்கப்படுகின்றன. சிறிய இழைகளை போன்ற கட்டமைப்புகள் கொண்டவற்றை இழைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த இழைகள் நூலாக மாற்றப்படுகின்றன. ஒரு துணி தயாரிக்க பல நூல்கள் ஒன்றாக நெய்யப்படுகின்றன. செயல்முறை